पुंडलिका वरदे हरी विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम माऊली ज्ञानेश्वर महाराज की जय जगद्गुरु तुकाराम महाराज की जय सद्गुरु ज्ञानानंद भगवान की जय सर्व संतानों की जय हर हर महादेव। जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम अवगे ते दैवाचे अवगे ते दैवाचे अवगे ते दैवाचे अवगे ते दैवाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे अवघे कुल त्याचे पुण्यवंत अवघे कुल त्याचे पुण्यवंत विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे अवघे ते देवाचे अवघे ते दैवाचे अवघेची संसारी जाणावे ते धन्य 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 ज्याची प्रेम पूर्ण पांडुरंगी ज्याचे प्रेम पूर्ण पांडुरंगी ज्याची प्रेम पूर्ण पांडुरंगी ज्याचे प्रेम पूर्ण पांडुरंगी विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे अवघे ते देवाचे अवघे ते दैवाचे अवघा विठ्ठल भोगिती दिनराती अवघा विठ्ठल भोगिती दिनराती अवघा विठ्ठल भोगिती दिनराती
अवघा विठ्ठल भोगिती दिन राती ओळखे किंकर वृत्ती नामात्याते ओळखे किंकर वृत्ती नामात्याते ओळखे किंकर वृत्ती नामात्याते ओळखे किंकर वृत्ती नामात्याते विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे अवघे ते देवाचे अवघे ते देवाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे विठ्ठल विठ्ठल म्हणती वाचे राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरी 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 राम कृष्ण जय जय राम कृष्ण हरी 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 पंढरीनाथ भगवान की जय दक्षिणामूर्ति समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् मन्दस्मितमुकाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये पंढरी सारिका क्षेत्र नाही पुंडलिका सारिका भक्त नाही विठोबा सारिका दैवत नाही तुकाराम सारिका सद्गुरु नाही ज्ञानदेव समारंभां नामदेवादिमध्यमां तुकाराम पर्यन्तां वंदे वारकरी शुभां सद्गुरुनाथ महाराज की समस्त साधु मंडल की भारत माता की पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय नन्ना गंभीरमा भगवन नाम சொல்லணும் ஜெயின்னு சொல்லும்போது கம்பீரமா சொல்லணும் ஏன்னா நமக்கு வாழ்க்கையில ஜெயம் உண்டாகணும் இந்த தேசத்துல நல்லது நடக்கணும் யாரெல்லாம் தெய்வ பக்தியும் தேசபக்தியும் இருந்து இந்த தேசத்துக்கு தியாகம் பண்றாளோ அவ எல்லாரும் ஜெயிக்கணும்ங்கிற எண்ணம் இருந்ததுன்னா ஜெயின்னு சொல்ல வேண்டாமா समस्त साधु मंडल की जय வேஷம் போட்டு நிறைய பேர் வாழ்க்கையை நடத்துறா நம்ம கோஷம் போட்டு நடத்துவோமே இல்லையா பகவான் நாம கோஷம் போட்டு சாதுக்களுக்கும் மகாத்மாக்களுக்கும் குருநாதாளுக்கும் ஜெயின்னு சொல்றதுனால நாடு ஜெயிக்கும் நம்ம ஜெயிக்கலாம் இல்லையா நாம்தேவ் மகாராஜ் இந்த அபங்கத்தை சொல்றார் உங்களோட வழிபடும் தெய்வம் என்ன இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னு நமக்கு சம்பிரதாயத்தில் உண்டோ இல்லையா குலதெய்வம்ங்கிறது நம்மளா தேர்ந்தெடுக்க முடியாது நம்ம முன்னோர்கள் யாருக்காவது எந்த தேவதா ரூபம் தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கோ அதுதான் குலதெய்வம் அது மாற்றவே முடியாது மாற்றவும் கூடாது நீ குலதெய்வம் தெரியலேன்னு நிறைய பேர் சொல்கிற அவமானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குறைஞ்சது ஒரு 4 தலைமுறைக்கு அந்த பக்கம் எட்டியே பார்க்கலன்னு அர்த்தம் மகா பாபம் அது நம்ம குருநாதரே ஞானானந்த சுவாமியோ சொல்லுவார் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார்
அதாவது நம்ம காலமான பித்திருக்கள் எல்லாமே பித்திருலோகத்தில் இருந்துட்டு இருந்தால் கூட குலதெய்வ சன்னிதானத்துலேயும் இருக்கலாம். அதனால் இந்த குலதெய்வத்தை வருஷத்தில் ஒரு தரமாவது குறைஞ்சபட்சம் போய் தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ண வேண்டியது தேவை. அதுக்கப்புறம் என்ன, இஷ்ட தெய்வம்னு ஒன்று உண்டு. நம்மளுடைய மனசு எந்த ரூபத்தில் எந்த நாமத்தில் லயிக்கிறதோ அந்த ஸ்வரூபத்தை வழிபடுறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கான். நம்ம ஹிந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் சுவாதந்திரியம், இதுதான் பண்ணுன்னு நிர்பந்திக்கலை. உனக்கு இஷ்ட தெய்வமாக நீ என்ன படி, ராமரோ கிருஷ்ணனோ பாண்டுரங்கனோ ஐயப்பனோ விக்னேஸ்வரரோ முருகனோ இல்லை எல்லாமா சேர்ந்த குருநாதரோ எந்த சுவாமி கும்பிட்டுக்கோ. இஷ்ட தெய்வம் உன்னுடைய சௌரியம். குல தெய்வங்கிறது நிர்ணயமாக உள்ளது, மாற்ற முடியாது. இதை தாண்டி மூணாவது என்னன்னு கேட்டால், எங்கெல்லாம் சத்சங்கம் நடக்கிறதோ எங்கெல்லாம் மகாத்மாக்கள் வராளோ அவ்வளவு பேருக்குள்ளேயும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் பார்க்க தெரியணும். பேதமே இருக்கக்கூடாது. எங்கே சத்சங்கம் நடந்தாலும் போகணும். எந்த சுவாமிகள் வந்தாலும் அவளை போய் தரிசனம் பண்ண சந்தர்ப்பம் வந்தால் பார்க்கணும். அண்டர்லைன். நம்மளா போய் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சத்சங்கம் நடந்தால் போகணும். யார்கிட்டையும் போய் எதுவும் கேட்கவே வேண்டாம். இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேண்டாம். நம்ம இருக்கிறபடி இருந்துட்டால் நமக்கு அனுகிரகம் தானே வரும்னு தான் மகான்கள் காட்டி கொடுக்குறா. நாமதேவ மகாராஜ் சொல்கிறார், எனக்கு தெய்வம் யார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறார். பிரசித்தம் நாமதேவ மகாராஜ் பாண்டுரங்க பக்தர்னு. ஆனால் அவர் சொல்கிறார் அப்படி இல்லை அப்படிங்கிறார். யார் பாண்டுரங்க நாமத்தை சொல்கிறாளோ அவளுக்கு நான் பக்தங்கிற. அன்புடன் உன் நாமம் கேள் அன்பரின் அன்பருக்கு அன்பனாகிட அருள் அருணாச்சலான்னு ரமண பகவான் இல்லையா. அவகே தே தெய்வாச்சே, எனக்கு தெய்வம் அவாதான். யாரு? விட்டல மிட்டல மணதீவாச்சே. யார் இரவும் பகலும் விட்டல் விட்டல் விட்டல்னு சொல்ற பாக்கியம் பண்ணியிருக்காளோ என்னோட தெய்வம் அவாதான்ட்டார். அப்படியெல்லாம் சொல்லிட முடியுமா? எல்லாருக்கும் கிடச்சிடுமா? நாக்கில் நாமம் வந்துடுமா? ரொம்ப சுலபமானது தான் நாம மார்க்கம். ஆனால் நமக்கு வர மாட்டேங்கிறது. எத்தனையோ விஷயங்கள் பேச முடியும் வாயால். ஒரு மணி நேரம் நாம ஜபம் பண்ணுங்கோ, வராது. சத்சங்கத்துக்கு வர்றவாளே, பஜனைக்கு வர்றவாளே நாமாவளி சொல்லுங்கோன்னு தூண்டனா வேண்டியிருக்கு. வராதவாளை பற்றி பேச்சே இல்லை. வர்றவாளையே அது சொன்னால் தான் ஓ நம்ம சொல்லணும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சின்னு சொல்கிறா எல்லாரும். இப்போ யார் வாக்கில் நாம வந்துடுத்தோ, யார் சதா நாமம் சொல்லிகிட்டே இருக்காளோ எனக்கு அவள் தான் தெய்வம்னுட்டார். அந்த மாதிரி யாருக்கு சொல்கிற பாக்கியம் கிடச்சிருக்கோ அவள் பிறந்த குலம் புண்ணியமணின குலங்கிற. ಅವಗೆ ಕುಲತ್ಯಾಚೆ ಪುಣ್ಯವಂತ ವಿಠಲ ವಿಠಲ மணதீவாச்சே. நம்மளும் எத்தனையோ கல்யாணங்களுக்கு போகிறோம், சொந்தக்காராலெல்லாம் பார்க்குறோம், பொது விழாக்கள்லாம் கலந்துக்கிறோம். தைரியமாக நெத்துக்கிட்டுன்னு வர்றவாளையே நீங்கள் பார்க்க முடியல. எல்லாம் என்வெலப்பில் அட்ரஸ் எழுதாததாக இருக்கு, போய் சேராது, எல்லாம் காலி நெத்தியாக இருக்குது. நெத்திக்கிட்டுக்கிற பழக்கமே இல்லை, சம்பிரதாயமான முறைகள் இல்லை, அனுஷ்டானங்கள் இல்லை. இவ்வளவு போனாலும் நாமாவை மட்டும் பிடிச்சுண்டா கூட எல்லாத்தையும் திருப்பி நீ மீட்டுடலாம்ங்கிற சாதுக்கள். அதெல்லாம் முன்னால் பண்ண முடியலே, நீ வருத்தப்படாதே, இது ஒன்றை பிடிச்சிக்கோ, இழந்ததெல்லாம் உனக்கு திருப்பி கிடச்சிடும்னு சொல்கிறான். அது அவ்வளோ சுலபமாக வரமாட்டேங்கிறதுன்னா, புண்ணியம் பண்ணின குலத்தில் யார் பிறந்தாலோ அவளுக்கு தான் நாமா வரும் நாக்கில். இப்போ நம்மலாம் சத்சங்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோம்னா யார் காரணம்னா நம்ம அம்மா அப்பா காரணம் இல்லையா, நம்ம முன்னோர்கள் காரணம். அவள் காட்டின வழியில் வந்ததுனால தானே கிடச்சிது, இல்லைன்னா வந்திருக்குமா? விவரம் தெரியாத வயசில் விளையாடுற வயசில் இழுத்துட்டு கதைக்கு போய் உட்காத்தி வச்சதுனால தானே உள்ளே அது ஏறி இருக்கு இல்லையா. அதனால் அப்படி பாக்கியம் பண்ணின குலத்தில் தான் சாதுக்கள் அவதாரம் பண்ணுவா. அவள் சம்சார வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தா கூட அந்த சம்சார வாழ்க்கை நிந்திக்கப்படக்கூடியதில்லை, வந்தனை பண்ணக்கூடியது. குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டு தெய்வீகத்தை அனுபவிக்க முடியும்னு காட்டுறதுக்கு தான் சாதுக்களை பகவான் பூமிக்கு அனுப்புகிறார். 63 சரித்திரம் எடுத்துக்கோங்கோ, ஆழ்வார்கள் சரித்திரம் எடுத்துக்கோங்கோ, மகாராஷ்டிரா சாதுக்கள், ஹிந்துஸ்தான சாதுக்கள், கன்னட சாதுக்கள், தெலுங்கு சாதுக்கள் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சன்னியாசியா, எல்லாரும் மொட்டை அடிச்சுன்னு காவி கட்டின்னு போய் மலையில் உட்காந்து நோட்டாளா? இல்லை. வெவ்வேறு குலத்தில் பிறந்தவா, வெவ்வேறு தொழில் பண்ணக்கூடியவா, வெவ்வேறு வாழ்க்கை நிலைகளில் இருக்கிறவா, ஆனால் ஏக ஹிருதயமாக பகவானே கதி, அவன் நாமமே கத்தின்னு இருக்கிறவாளோட சரித்திரம் தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்படின்னா மகா புண்ணியம் பண்ணின குலத்தில் தான் இப்போ ஏற்பட்ட பிறவி கிடைக்கிறது. அவள் சம்சார வாழ்க்கையால் இருந்துட்டு இருந்தால் கூட
ஆஃபீஸில் போய் வேலை செய்கிறோம், வேலைங்கிற முறையில் அதில் ஒரு ஈடுபாடோடு செய்யலாம். ஆனால் நம்மளோட எண்ணம் எல்லாம் யாருக்காக உழைக்கிறோமோ அந்த வீட்டில் தான் இருக்கும். யாருக்காக வேலை செய்கிறோம்? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குழந்தைகளுக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக. பிரதானமானது அது ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு கொடுத்தோன்னா தலைதறிக்க ஓடி போய்டுறோம் வீட்டுக்கு, இல்லையா? அப்போ சம்சார வாழ்க்கையில் கடமைங்கிற முறையில் இருந்துட்டு இருந்தால் கூட நம்மளுடைய நிஜ தாமம் நம்ம வீடு எதுவோ அது பகவானோட சரணாரவிந்தம்ங்கிற எண்ணத்தோட, அதுதான் வாழ்க்கையுடைய லட்சியங்கிற எண்ணத்தோட जाचे प्रेम पूर्ण पांडुरंगी विठ्ठल विठ्ठल मणती वाचे. பூரணமான பிரேமையோட பாண்டுரங்கன்ட்ட அப்பேற்பட்ட ஒரு அன்போட காதலோட அப்படி அந்த நாமா சொல்கிறவா யாரோ அவா எனக்கு தெய்வம்னுட்ட நாமதியா. அவள் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவளை பாதிக்கவே பாதிக்காது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், கையில் எண்ணெயை தடவிண்டு பலாப்பழத்தை நறுக்கினா பிசின்னு ஒட்டாதும்பார். அது மாதிரி சத்சங்கம் பகவன் நாமாங்கிற அந்த எண்ணெயை தடவினுட்டா சம்சார வாழ்க்கையில் இருந்தால் கூட அதனால் பாதிப்பே நமக்கு ஏற்படாதபடி வாழ்ந்துவிட முடியும். சாதாரண சம்சார வாழ்க்கையில் சுகத்துக்கு தானே மனுஷன் ஆசைப்படுறான், சுகமே வேணும்னு நினைக்கிறான். அப்படி கிடச்சிடுறதில்ல, சுகமும் துக்கமும் மாறி மாறி வருது. ரொம்ப யோஜனை பண்ணி பார்த்தா சின்ன துக்கம் பெரிய துக்கம்ங்கிறதுல சின்னதை சுகமாக நினச்சுன்னு விடுறோம். வாஸ்தவத்தில் தான் உண்மை. எது சுகம் நினைக்கிறோமோ அது துக்கத்தில் போய் முடிஞ்சதுக்கப்புறம் ஆகா இது தப்புன்னு நமக்கு தெரியறது. சாதுக்கள் எப்படி இருக்கா? உலக சுகத்தை ஒதுக்கிட்டு இருக்காளான்னா இல்லை, இதை விட உயர்ந்த சுகத்துக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் அல்பம். இதை விட உயர்ந்த சுகம் கிடைக்கிறது என்னன்னா அவகா விட்டல போகித்தி தினராதி. இரவும் பகலும் விட்டல நாமாவும் விட்டல தியானத்திலையும் விட்டல பக்தாளோட சிந்தனையிலையும் அனுபவிக்கிறவா, அந்த சுகத்தை அந்த போகத்தை அனுபவிக்கிறவா யாரோ அவ வீட்டு வாசல்ல நான் வேலைக்காரனா இருக்க ஆசைப்படுறேன். ஓலகே கிங்கர விருத்தி நாமாத்யாந்தே விட்டல விட்டல மணதி வாச்சே. விட்டல விட்டல மணதி வாச்சே அவகே தேவாச்சே. இப்போ நாமெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கோமான்னு ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோமா? விட்டல விட்டல ஜெய ஜெய் விட்டல, 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 விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல, விட்டல விட்டல ஜெய ஜெய. அப்பவும் சில பேர் நீ என்ன சொன்னாலும் நாங்கள் இருக்கிறபடி தான் இருப்போம்னு இருக்கா. அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறோம். என் உறக்க சொன்னால் எவ்வளவு ஆனந்தம்னுங்கிறது நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டி கொண்டுன்னு புரந்தரதாசர் சொன்ன மாதிரி பகவன் நாமா சொல்கிறதுக்கு என்ன வெக்கம், என்ன தயக்கம்? எப்பேற்பட்ட மகா புண்ணியம் பண்ணியிருந்தா ஒரு தரம் நாமாவளி நாக்கில் வரும்னு சொல்கிறேன். அனந்த ஜென்மாச்சே தப்ப ஏக நாம ஒரு தரம் சொல்கிறதுக்கு அப்படின்னா சொன்னதுனால இன்னும் புண்ணியம் ஏறிக்கொண்டே போகும். வாழ்க்கையில் அவ்வளவு நல்லதும் நடக்கும் ஒரு நாமா சொல்கிறதுனாலேன்னுட்டா. அப்படி சொல்ல முடிஞ்சவா நிறைய பேர் இல்லைங்கிறது நமக்கே தெரிஞ்சு படுத்து. இப்போ ப்ரூஃப் ஆகிடுது, எல்லாருக்கும் வரமாட்டேங்கிறது. கதைக்கின்னு வந்து உட்காந்து வாழே கூட சொல்ல முடியல அப்படின்னுட்டா. ஏன்னா கண்ணை மூடின்னு பாண்டுரங்கா நீயே கதின்னு நாமா சொல்கிறதுங்கிறது நாமாச்சே சாதன வைகுண்ட பாவனை. அது கிடச்சிடுமா? அப்படி பண்ணுறவா எனக்கு தெய்வம்னு சொன்னார் நாமதேவ். அப்படி எந்த குலம் இருக்கோ அந்த குலத்தில் தானே ஒரு மகாத்மா வந்து அவதாரம் பண்ணுவர். பகவான் அப்படி சாதாரணமாக ஒரு குலத்துக்கு சாதுக்களை அனுப்பிச்சிடுவானா? ராஜாவோட பிரதிநிதியாக மந்திரிகள்லாம் வருவது போல பகவானோட பிரதிநிதியான சாதுக்களே பகவானே அனுப்பிச்சுதான் ஒரு குடும்பத்தில் அவதாரம் பண்ணுறா. நம்மளை காப்பாற்றிக்க நம்மளால முடியாத நமக்கும் உலகத்தையே காப்பாற்றக்கூடிய உத்தாரணம் பண்ணக்கூடிய சாதுக்களுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்குது. பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரி மனுஷ சரீரமே தவிர அவள் குணங்கள்லாம் நம்ம குணங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் தெய்வீகமாக இருக்குது. மனுஷ வடிவத்தில் தெய்வமாகவே இருக்கா. மனித புனிதர்கள்னு சொல்கிறது மாதிரி அப்படி இருக்கா சாதுக்கள். அப்படி இருந்தார் போலோபா மகாராஜுங்கிறத நாம் பார்த்தோம். அந்த குடும்பமே விஸ்வம்பர மகாராஜ காலத்துலேருந்தே
அவருக்கு முன்னாடியே பாண்டுரங்க பக்தி உண்டு. அவர் காலத்தில் செழித்து வளர்ந்ததுங்கிறத பார்த்தோம். அப்படியே வழி வழியாக எப்படி அப்பாவோட சொத்து நிலபுலன்கள் பணங்காசெல்லாம் குழந்தைகள் காப்பாற்றுவாளோ, அபிவிருத்தி பண்ணுவாளோ, அது மாதிரி குடும்பத்தில் பெரியவா காட்டின பக்தி மார்க்கத்தை கடைபிடிச்சு அதையும் நல்லா போஷாக்கு பண்ணி அபிவிருத்தி பண்ணிக்கணும். அதுதான் பிரயோஜனம். அப்படி பண்ணிட்டு இருந்தார் அவர். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்புறம் பிரார்த்தனை பண்ணி பகவான் சொப்பனத்தில் வந்தாருங்கிறவர்னு நேத்திக்கு பார்த்தோம் சரித்திரத்தில். ஒரே தெய்வம்தான் வெவ்வேறு காட்சி கொடுக்கறது, அவ்வளவுதானே. பெரிய கண்ணாடி அறைக்குள்ளே போய் நின்னா நம்மளே விதவிதமாக அங்கே பார்க்குறோம். அத்தனை உருவம் உள்ள ஆளானம ஒரே ஒரு ஆள் தான், ஒரு உருவம் தான். அத்தனையும் பிரதிபிம்பமாக தெரிகிறாப்புல அவாவா இஷ்டத்துக்கு ஏற்றாப்புல தெய்வம் பல நாமங்கள் பல ரூபங்கள் தரிச்சுக்கிறது, அவ்வளவுதான். பஜனையிலே ஒரு மராட்டி பாட்டு, ஏகமூர்த்தி விட்டாபாயி பிரம்மமூர்த்தி சர்வட்டாயின்னு பாடுவா. நம்ம குருநாதருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அவர் எல்லாமா இருக்கிறது பகவான் பாண்டுரங்கன் ஒத்தந்தானே. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால் தரிசனம் கொடுத்து என்ன வேணும்னு கேட்குறா. சந்ததி இல்லை, இந்த குலத்துக்கு சந்ததி பிராப்தி வேணும்னு கேட்டுக்கொள்ள பரமேஸ்வரனும் பிரம்மதேவனும் அப்படியே ஆகட்டும்னு அனுகிரகம் பண்ணினான்னு நேற்றுக்கு பார்த்தோம். பாண்டுரங்கன் கேட்குறார், குழந்தையை கேட்டுவிட்ட எப்படி வேணுங்கிறதையும் சொல்லு அப்படிங்கிறார். ஆச்சாரியால் சரித்திரத்தில் வருது இல்லையா, அசத்தாக தீர்காயுசாக நிறைய குழந்தைகள் வேணுமா, சத்புத்திரனாக அதிக வயசு வாழாத ஏகபுத்திரன் வேணுமான்னு கேட்குறார். திரிசூரில் சிவகுரு ஆரியாம்பாளுக்கு பரமேஸ்வரனே கேட்குறார். இவருக்கும் சொப்பனமாச்சு, ஆரியாம்பாளுக்கும் சொப்பனமாச்சு. இவர் என்ன பதில் சொன்னாரா, அவளை கேட்டு சொல்கிறேன்னு. அங்கேயும் அதான் விஷயம் போல் இருக்கு. அந்த அம்மா எப்படின்னா அவரை கேட்டு சொல்கிறேன்னாலாம். அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல. 2 பேரும் காத்தாலேருந்து சொப்பனத்தை பரிமாறிண்டா, எனக்கு இப்படி ஆச்சு உனக்கு இப்படி ஆச்சுன்னு. என்னடி பண்ணுறதுன்னு கேட்குறா சிவகுரு. பகவான் நம்மளை சோதிக்கிறார். அவர் நினச்சின்னு இருக்கிறது தான் அவர் பண்ண போகிறாரே தவிர நம்ம கேட்குறதே கொடுக்க போகிறார். அதனால் நம்ம கேட்குறதே தப்புன்னா, வடக்குநாதர் கோவில் சன்னிதானத்தில் போய் நின்றுண்டு உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்டான் இல்லையா. நம்ம போய் அச்சு பிச்சு மாதிரி எதாவது கேட்பாள், அவருக்கு தெரியாத என்ன கொடுக்கணும்னு. பகவான் என்ன வரம் கொடுத்தார்னா தானே வந்து குழந்தையாக பிறந்தார் தான் ஆச்சாரியால் சரித்திரம் சொல்கிறது. அது மாதிரி கனகாய்க்கு சொப்பனம், போலுபாவுக்கு சொப்பனம். 2 பேருக்கும் ஒரே ஹிருதயம் இருக்கிறதுனால, நல்ல தம்பதிகளவா ஒரே ஹிருதயம் இருக்கிறதுனால மகாபக்தனாக பாண்டுரங்கா உன்னையே வழிபடக்கூடிய உன் நாமாவே சொல்லின்றிருக்கிறவனாக அப்படி ஒரு உத்தம புத்திரனாக ஒரு மகா வைஷ்ணவ குழந்தை வேணும். நம்ம ஊரில் வைஷ்ணவான்னு சொல்கிறதுக்கும் மகாராஷ்டிரா சம்பிரதாயத்தில் வைஷ்ணவான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே வைஷ்ணவான்னு சொல்கிறது ஐயங்கார்னு சொல்கிற ஒரு குறிப்பிட்ட அந்த சம்பிரதாயத்தை குறிக்கிறது. அங்கே எப்படின்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் விஷ்ணு, அதனால் பகவானுக்கு பேதம் இல்லைங்கிறத கடைப்பிடிக்கிறவாள் வைஷ்ணவான்னு மகாராஷ்டிராவில் சொல்கிறா. அங்கே சம்பிரதாயம் அப்படி தான். ஏன்னா அங்கே சிவராத்திரியும் கொண்டாடுவா, ஹரஹர மகாதேவனு சொல்லுவா, போலா புண்டலீகவதேன்னு சொல்லுவா. இஷ்ட தெய்வம் பாண்டுரங்கன் தான். அவள் சிவலிங்க கபாலீஸ்வரருக்குள்ளே போனால் ஒரு பாண்டுரங்க பக்தர் வந்தால் கபாலீஸ்வரர் பாண்டுரங்கனா பார்ப்பார். அப்படி தான் அங்கே சம்பிரதாயம். அப்படி இவர் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள கனகாயும் அப்படி தான் வேண்டின்றாளாம். எழுந்திருந்து 2 பேரும் ஒருத்தர் பேசிண்டா, ஆஹா பாண்டுரங்கன் அனுகிரகம் பண்ணிட்டார்னு பரம சந்தோஷம் ஏற்பட்டது. முதல் குழந்தை பிறந்தது சிவபெருமான் கிருபையால் பிறந்த குழந்தை. அதுக்கு சாவாஜின்னு பேர் வச்சான்னு சரித்திரம் மகிபதி மகாராஜ் எழுதுகிறார். அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே உலகத்தில் ஒட்டாமல் இருக்கான். எல்லா குழந்தைகளையும் மொழி ஒரு விளையாட்டெல்லாம் இல்லை, ஆரவாரம் இல்லை, அவன் பாட்டுக்கு ஏகாங்கியாக இருக்கான். பிரகலாத சரித்திரத்தில் அப்படி தான் சொல்கிறது. குழந்தை பருவத்திலேருந்தே ஏகாந்தமாக இருந்து பகவன் நாமாவே சொல்லின்னு இருப்பார். கொச்சித் ஹசதி கொச்சித் ருததி அப்படின்னு சொல்கிறது. திடீர்னு சிரிப்பார், திடீர்னு அழுவார், திடீர்னு ஆடுவார், திடீர்னு பாடுவார். எப்பவும் ஹரிஸ்மரணத்திலேயே இருப்பார்னு பிரகலாத ஆழ்வாரை பற்றி சொல்கிறது பாகவதம். அது மாதிரி ஏகாந்தமாக இருக்கிற ஒரு குழந்தை இந்த சவாஜி. சரி, சில குழந்தைகள் முதல்ல அப்படி தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தவொடனே சரியாக போயிடும். சத்குரு சுவாமிகள் சரித்திரத்தில் அவர் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு வரலும் பேச்சே இல்லாமல் இருந்திருக்கார். பேசாமல் உட்காண்டே இருப்பார், எப்பவும் எதுக்கும் பதிலே கிடையாது. அப்பப்பா ரொம்ப வருத்தப்பட்டார், இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுத்தே. தெரிஞ்ச வைத்தியமெல்லாம் பண்ணினார், குழந்தை குணமாகலை. இப்போ யாரோ சொன்னால் மணஞ்சேரியில் கோபால பாகவதர்னு ஒரு மகான் இருக்கார்,
அவர்கிட்ட போய் கேளுங்கோ, இந்த குழந்தைக்கு சரியாகும்னா. இவர் நேராக குழந்தைய அழிச்சுட்டு போனார். பிறவியிலேருந்தே ஊமையாக இருக்கான் குழந்தை, எதுக்கும் பதிலே இல்லை, அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னா எங்கிட்டயே வர சொன்னா. ஆமாம், உங்கள்கிட்ட போனால் மருந்து கிடைக்கும். நான் எங்கிட்ட ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது, ராமஜோகி மந்து குணரேன்னு பாடினார் பத்ராஜ ராமதாசர். அந்த ராமநாமம் ஒன்று தான் இருக்குன்னு. குழந்தைக்கிட்ட கூட்டின்னு வாங்குவார். குழந்தை இப்படி பார்த்தார், இவனா பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சிரித்தார். வந்திருக்கிறது யாருன்னு அவருக்கு தெரியும். சரி, எனக்கு இந்த பாக்கியம் இருக்குது, இந்த குழந்தைக்கு நாமோபதேசம் பண்ணுற பாக்கியம் எனக்கு இருக்குது அப்படின்னு ராமான்னு சொன்ன உடனே மக்கனமாகி கீழே விழுந்துடுது. சாட்சாத் சீதாராமனோட அவதாரமே தான் மருதானலூர் சத்குரு சுவாமிகள். அவன் சில குழந்தைகள் தன்னை காட்டிக்காது. அவன் சாபாஜி அப்படி தான் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் பாண்டுரங்கன் கிருப்பையால் அடுத்த குழந்தை உண்டாக போகிறது. மகிபதி மகாராஜ் சொல்கிறார், வைகுண்டத்தில் ஒரு பெரிய சபை கூடித்து. பகவான் எப்பவும் சாதுக்களோடு இருக்கிறதையே தான் விரும்புவான். பண்டரிபுரத்தை பற்றி சொல்கிறதே பூ வைகுண்ட பண்டரபுரன்னு சொல்கிறா இல்லையா. ஸ்ரீரங்கத்தை சொன்னால் பூலோக வைகுண்டம்னு சொல்கிறா. திருப்பதி சொன்னால் பூலோக வைகுண்டம்ங்கிறான். எத்தனை வைகுண்டம் இருக்கியா அப்படின்னு கேட்டா. ஜெகநாதபுரி பூ வைகுண்டம்ங்கிறான். என்ன ஒருத்தர் கேட்டார், இது என்ன எல்லா ஊரையும் இப்படி சொல்கிறாளேன்னு. நான் சொன்னேன், நம்ம சாதாரண நம்ம வீடுகள்லேயே பூஜா கிரகம்னு ஒன்று இருக்கும், கிச்சன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வந்தவாளை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு டிராயிங் ரூம்னு ஒன்று இருக்கும், அப்புறம் சத்சங்கம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஹால் இருக்கும். அந்த மாதிரிலாம் வீட்லேயும் வெவ்வேறு அறைகள் இருக்கோ இல்லையோ. ஆமாம், நம்ம வீட்லேயும் அப்படி இருக்கிறத சாட்சாத்து பகவான் இல்லையா. சத்குருநாதர் சொல்லுவார், எல்லாரையும் விட பெருமாள்ம்பர். இப்போ அவர் வீட்டில் என்னென்ன இருக்கும் இல்லையா. பகவானுடைய சயன கிரகம் பெட்ரூம் தான் ஸ்ரீரங்கம். பகவானோட ஆஃபீஸ் ரூம் இருக்கே அதுதான் திருப்பதி. அட்மினிஸ்டர் பண்ணுறார் அவர். அவர் அனுஷ்டானம் பண்ணுற இடம்தான் பத்ரிகாசிரமம். அவரோட டைனிங் ரூம் தான் புரி ஜெகநாத். பகவானுடைய சத்சங்க ரூம் தான் பண்டர்புர். பாண்டுரங்கனே சாதுக்களோடு சேர்ந்து சதா சத்சங்கத்தை ஆடி பாடி ஆனந்திக்கிறதுக்காக இங்கே பஜனை பண்ணி ஆனந்திச்ச அத்தனை பக்தாளியும் தன்கிட்ட பகவான் அழைச்சிட்டு போய், துளசிதாசர் வாக்கெல்லாம் பிரமாணம். அந்த கால ரகுபதி புரஜாயிங்கிறார் ஹனுமான் சாலிசால். யார் ராமநாமம் சொல்கிறாளோ, ஆஞ்சநேயர் உபாசனை பண்ணுறாளோ, சரீரம் விட்டப்புறம் ரகுபதியோட புறம் சாக்கேதபுரம்னு ஒன்று இருக்கு, கிருஷ்ண பக்தாள் கோலோகம்னு ஒன்று இருக்கு. சிவபக்தாளுக்கு நம்ம பூமியில் பார்க்குற கைலாசம்னு கைலாசம் மானசரோவர் யாத்திரை வரும், அது பூ கைலாஸ், பூ வைகுண்டம் மாதிரி சாக்ஷாத் கைலாசம் ஒன்று இருக்குது. முருகபக்தாளுக்கு திருச்செந்தூர் ஜெயந்திபுரம் மாதிரி அங்கே ஒரு ஜெயந்திபுரம் இருக்குது. இங்கே ஒரு காந்தமலை மாதிரி அங்கே ஒரு காந்தமலை இருக்குது. விக்னேஸ்வர பகவானுக்கு சுவானந்த க்ஷேத்திரம்னு ஒன்று இருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்ச பக்தாள் சொல்கிறா, ராமகிருஷ்ண லோகம்னு ஒன்று இருக்குதுன்னு. சத்தியம். யார் யார் எந்தெந்த குருவை உபாசனை பண்ணுறாளோ அந்தந்த குருநாத்தாள் அந்த லோகத்தில் இருந்து தன்கிட்ட வர ஜீவனை அழைச்சிண்டு அதுகளுக்கு அங்கேயும் சத்சங்க பாக்கியத்தை கொடுக்குறாளாம். எது வரையிலுன்னா அவரோட லயமடைகிற மட்டுக்கும். அப்படி பண்டரிபுரத்து பாண்டுரங்கன் அங்கே வைகுண்டபதியாக உட்கார்ந்துட்டுருக்கான். சனகாதி யோகிகள் நாரதர்லேருந்து மகிபதியை வர்ணிக்கிறார். பிரகலாதாதி சமஸ்த பாகவதோத்தமாள். அப்புறம் இந்த சரித்திரத்துக்கு முன்னாடி பகவத் சரணத்தை அடைஞ்சவா நிவர்த்தி, ஞானதேவ், சோபான், முக்தாயி, சாங்குதேவ், நாம்தேவ் மகாராஜ், கபீர்தாஸ் மகாராஜ், விஸ்வம்பர் மகாராஜே உட்காந்துட்டுருக்கார். அவர் சுவாமி சரணத்துக்கு தானே போனார். அம்மாபாய் உட்காந்துட்டுருக்கான், மீராபாய் உட்காந்துட்டுருக்கான். அத்தனை சாதுக்களும் உட்காந்து சுவாமியை பார்த்துட்டு இருக்கா. ஜம்முன்னு ரெண்டு பக்கமாக கோஷ்டியாக உட்காந்து பகவானை கண்ணால் பார்த்துட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காளாம். அப்படியே ரத்ன சிம்மாசனத்தில் உட்காந்து பாண்டுரங்கன் அப்படியே இடுப்பில் கையை வச்சுன்னு பஜனைக்காக உடம்பு அப்படியே ஆட்டின்னு ரசிக்கிறாராம். दोही बाही संताची सभा, दोही बाही संताची सभा, दोही बाही संताची
पाही संताची सभा सिंहासनी उभा श्री विठ्ठल सिंहासनी उभा श्री विठ्ठल विठ्ठल तोही पाही संताची सभा तोही पाही संताची सभा गाती नारद तुम गुरु प्रेमे गाती नारद तुम बरु प्रेमे गाती नारद तुम गुरु प्रेमे गाती नारद तुम बरु प्रेमे हरिची नामे गर्जती 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 सिंहासनी उभा श्री विठ्ठल सिंहासनी उभा श्री विठ्ठल विठ्ठल तोही माही संताची सभा तोही माही संताची सभा बाप रकुमा देवी वरू बाप रकुमा देवी वरू बाप रकुमा देवी वरू बाप रकुमा देवी वरू विठ्ठलू बा विठ्ठलू बा बाप रकुमा देवी वरू विठ्ठलू बा विठ्ठलू बा त्रैलोक्याची शोभा शोभत से त्रैलोक्याची शोभा शोभत से शोभत से तोही माही संताची सभा तोही माही संताची सभा सिंहासनी उभा श्री विठ्ठल सिंहासनी उभा श्री विठ्ठल तोही माही संताची सभा तोही भाई संताची सभा जय जय विठ्ठल जय हरि विठ्ठल 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 जय विठ्ठल जय हरि विठ्ठल जय 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 जय विठ्ठल जय हरि विठ्ठल सिंहासनी उभा श्री विठ्ठल ஜம்மன் சிம்மாசனத்தை சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கா. ரெண்டு பக்கம் யோகி பாகி சந்தாஞ்சி சபா சாதுக்கள் ரெண்டு பக்கம் திரண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. நாரத தும்புரு ரிஷிகள்லாம் பாடுறா. காதி நாரத தும்புரு பிரேமே பரம பிரேமையோட அவ்வளவு ஆசையோட ஹரிச்சி நாம கர்ஜதி முனமுனான்னு சொல்லலை, வாய் வலிக்குமோ அப்படின்னு சொல்லலை, உறக்க ஹரிச்சி நாம கர்ஜதி சிம்ஹாசனி உபா ஸ்ரீ விட்டல. அத்தனை பேரும் சுவாமியோட அழகை பார்த்து பார்த்து நாமாவளி சொல்லிட்டு சுவாமி இப்படி ரசிச்சுட்டு இருக்கார். ரொம்ப வருஷம் முன்னாடி பெங்களூருக்கு ஒரு தரம் பஜனைக்கு போயிருந்த போது வீதி பஜனை நடந்தது. அத்தனை பாகவத்தோட ஜம்முன்னு நாமாவளி பாடிட்டு இருக்கான். நடுவில் இடுப்பில் அப்படி கையை வச்சுன்னு கிருஷ்ணபிரேமி சுவாமியோட அப்படியே ஆடிகிட்டே இருந்தேன். அந்த காட்சி கண்ணு முன்னாடி வருது. ஒரே இடத்துல நின்று காலை அப்படி மாற்றி மாற்றி வச்சுன்னு இடுப்பு அப்படி மணிக்கணக்கா நேரம் போகிறதே தெரியல. இந்த நாமாவளி முடியப்படாதே, நேரம் ஆகப்படாதேன்னு தோன்றது. அப்படி ஒரு ஆனந்தம். சாட்சாது பாண்டுரங்கனே பஜனையில் லயிச்சுன்னு இருக்கா. இத்தனை சாதுக்கள் பாடின்னு இருக்கா.
முடிஞ்ச உடனே பாண்டங்கன் கண் மலர்ந்து அப்படி பார்த்தான். பூலோகத்தில் இது மாதிரி சத் சங்கம் தேவைப்படுறது. நான் சொல்லி நீங்கள்லாம் பூமியில் அவதாரம் பண்ணி ஜனங்களுக்கு வேணுங்கிற நல்ல விஷயங்களெல்லாம் கிரந்தங்களாக எழுதி பிரச்சாரம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி காட்டியிருக்கேள். திருப்பியும் தேவைப்படுறது. ஒரு தடவை மழை பொழிஞ்சு எடுத்து நன்னா ஆறுகள் குளங்கள்லாம் ரொம்ப எடுத்துன்னா மழை பொழிய வேண்டாமா? திருப்பி பொழிஞ்சு தானே ஆகணும். திருப்பி தேவைப்படுறது. திருப்பி வறண்டு போய்டுறது. வெயிலும் மழையும் மாறி மாறி வருது போல சுபிக்ஷமான காலம் வருது, துர்பிக்ஷமான காலம் வருதுங்கிறது மாதிரி ஆன்மீகத்துக்கு ஒரு துர்பலமான நிலைமை ஏற்படுறது. எதனால அப்படின்னு கேட்டால் கலியினால, கலி பிரபாவம். முரளிதர சுவாமிஜி பாட்டு இந்த குழந்தைகள்லாம் பாடினாலே எல்லாருடைய மனசுலையும் கெட்ட எண்ணத்தை உண்டாக்கி தர்மத்தை அழித்து எதையும் பண்ண விடாமல் பண்ணுறது அவனோட வேலை. கலிபுருஷனோட யுக தர்மம் அது. எல்லாத்தையும் பலி கொள்ளக்கூடிய கலியை பலி கொள்ளும் பகவன் நாமான்னு பாடணும் இல்லையா? கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாது. எல்லாரும் பஜனைக்கு வர்றவாள்லாம் பஞ்சகஜம் கட்டின்னு மடிசாரை கட்டின்னு யார் வருவா? நித்திக்கிட்டு தான் வரணும், யாரும் வரமாட்டான். எப்படி வேணாரு வாக்கில் மட்டும் நாமாவை சொல்லுன்னா ஓகே எல்லாரும் வந்துடும். அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணலாமான்னு அப்படி ரிலாக்ஸ் பண்ணாதான் எல்லோரும் வருவா. வந்த அப்புறம் அந்த நாமா உள்ளே போய் அவளை மாற்றி அப்புறம் அவளே மாறின்னு எப்படி வரணுமோ அப்படி வந்துடுவான். அந்த சக்தி நாமாவை கொண்டுங்கிறதுனால பகவன் நாமா கலியில் அதுதான் தர்மம். பகவான் சொல்கிறார், ஜனங்கள்லாம் ரொம்பவும் தர்மத்திலிருந்து விலகி போயிட்டா சாமானிய தர்மங்கள் கூட யாரும் பண்ணுறதில்ல. விசேஷ தர்மங்கள் இருக்குன்னு கூட பல பேருக்கு தெரியாது. தர்மத்தை எடுத்து சொல்ல வேண்டியவாளும் ராமகிருஷ்ண சார் சொல்லுவார், காமினி காஞ்சனம்ங்கிற ரெண்டுக்குள்ள மனுஷன் மாட்டிக்கிறாம்பர் இல்லையா? காமம் காஞ்சனம் இந்த ரெண்டுத்துக்குள்ள மனுஷன் மாட்டினுறான். வாழ்க்கை இந்த ரெண்டுத்துல அடங்கிடுறது. இதை தாண்டினவன் யாரோ அவனுக்கு தானே பக்தி உண்டாகும், அவனுக்கு தானே ஞானம் உண்டாகும். ஜனங்கள் அப்படி அவஸ்தைப்படுற அவளுக்கு நல்வழி காட்டுவார் இல்லை. அதுவும் கடினமான மார்க்கங்கள் சொன்னால் இன்றைக்கி ஏற்றுக்க முடியாது. அத்தனை பேரும் ஏற்றுக்கிறாப்பல பகு சுலபமான மார்க்கம் சொல்லணும். அந்த மார்க்கம் அவ்வளோ பேருக்கும் பொருந்துறதாக இருக்கணும். ஜகமே ஏற்றுக்கிற மார்க்கமாக இருக்கிறதுனாலே அப்படிப்பட்டவன் ஒரு ஜகத்குருவாக பூமியில் போய் அந்த காரியத்தை பண்ணணும். அதனால பூமிக்கு இன்றைக்கி சாதுக்கள் போக வேண்டிய நிலைமை இருக்குது. யார் போகிறேன் உங்களுக்குள்ளேன்னு கேட்குறார். ஒத்தராவது பதில் சொல்லணுமே, ஒத்தராவது பதில் சொல்லணுமே. இந்த ரூம் முழுக்க கறி பிடிச்சிருக்கு, அங்கே உள்ளே போய் அங்கே இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் யார் போகிறேங்கிறான்? நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோம், எவ்வளவு ஜாக்கிரதையாக போனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டு எடுத்துனா போச்சுன்னு தானே நினைப்போம். பூமி அப்படி தானே இல்லையா? விஜயதாசர் பாடுறார், யாக்கே பந்தியோ ஜீவா யாக்கே பந்தி ಲೋಕದ ಅನುಭವ ಬೇಕಾಗಿದ ನಿನಗೆ ಯಾಕೆ ಬಂದಿ. இந்த அனுபவம் வேணுமாடா உனக்கு? ஏண்டா அங்கேருந்து இறங்கி வந்த? ಮೇರು ಪರ್ವತದಲ್ಲಿ ವಾರಣ ವಂದ್ಯನಾದ ಮಾರಮಣನ ಪಾದ ಆರಾಧನೆಯ ಬಿಟ್ಟು ಯಾಕೆ ಬಂದಿಯೋ ಜೀವ ಯಾಕೆ ಬಂದಿ. சாட்சாத் பகவானுடைய சரணாரவிந்தத்துக்கிட்ட இருந்து அவரை வந்தனை பண்ணிட்டு இருந்த நீ இறங்கி வந்துட்டியே கீழே. இங்க என்னடா இருக்கு? இங்க உண்ணு 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 மத்தே உண்ணு. 3 வேளைக்கு 6 வேளையா சாப்பிட்டு இருக்கேன், போரும்னு தோண மாட்டேங்கிறது. ಹೆಣ್ಣು ಹೊಣ್ಣು ಮಣ್ಣು ತನ್ನದೆಂದು ನಂಬಿ. இவள் என் மனைவி, இது என்னோட நிலம், இது என்னோட பணம் அப்படின்னு நினச்சி நோடுற. ஆனால் உனக்கு சாஸ்வதமாக இது எதுவுமே இருக்க போகிறது இல்லை. இதையும் இழந்து அதையும் இழந்தவனாக தான் நீ திரும்பி போகிற. தேவையா உனக்கு? இப்படியெல்லாம் சொன்னேன்னு வருத்தப்படாதே. கடைசியில் உனக்கு ஆறுதலாக ஒன்று சொல்கிறேன். ஆததெல்லாம் இது ஹோத்த மாத்துக்கள் யாக்கே. சரி, நடந்துடுத்து போனதை பற்றி பேசாத, வழி சொல்கிறேன். ಶ್ರೀಧರ ವಿಜಯ ವಿಠಲನ ಸ್ಮರಿಸಿದಿರು ಯಾಕೆ ಬಂದಿಯೋ ಜೀವ ಯಾಕೆ ಬಂದಿ.
பூமிக்கு வரத்துக்குன்னா தயங்குறான். பூமிக்கு அனுப்பணுங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு சிவபெருமான் தன்னுடைய நிழல்லேருந்து உண்டான ஆலால சுந்தரரை அம்பாளுடைய சேட்டிகள் 2 பேர் அனிந்ததை கமலினின் இவா 2 பேர் பூப்பந்து ஆடுற இடத்துல இவர் பூ பறிக்க போக பூப்பந்து இவர் மேலே விழ பூப்பந்தை பார்க்குறாப்புல அவளை பார்த்துட்டு மனசு ஒரு க்ஷணம் கிளேசமாகி ஆகா கைலாசத்தில் இருந்துன்னு இப்படி நினச்சிட்டேனே அப்படின்னு தலை குனிஞ்சுன்னு திரும்பி வந்துட்டார் ஆலால சுந்தரர். சிவபெருமான்கிட்ட புஷ்பத்தை வச்சு அவர் உத்து பார்க்குற அவரை பார்த்தோன்னே தலை குனிஞ்சுட்டார். என்னடா தலை குனிஞ்சுக்கிற எங்கன்னு என்ன நடந்தது நந்தவனத்தில் என்னார். மனசு ஒரு நிமிஷம் சபலப்பட்டுட்டே இல்லையா, அதனால் பூமியில் போய் பறக்கணும்னா பகவானே எனக்கு இதை விட கொடுமையான தண்டனை வேண்டாமே, இப்படி கொடுக்கிறேளே, கவலைப்படாதே என் சங்கல்பம் தான். அவள் 2 பேரும் பூமிக்கு வருவா, உன் பக்திக்கு அனுகூலமாக இருப்பா, அவளை கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி நீ என்னை அடைவாய். எதுக்கு பூமிக்கு அனுப்புகிறேன்னா எனக்கு அன்பு காட்டி பக்தி பண்ணுறவா சிவபக்தி பண்ணுறவா நிறைய பேர் உண்டு, சிவன் அடியார்களை பக்தி பண்ணுறவா இல்லை. அதனால் அடியார்கள் பெருமையை நீ சொல்லணுங்கிறதுக்காக உன்னை பூமிக்கு அனுப்புகிறேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி அனுப்புகிறாருன்னு தான் பெரிய புராணம் சொல்கிறது. சந்தோஷமாக யாரும் வரமாட்டா, யோஜனை பண்ணுவா. யார் போகிறேன்னா ஒருத்தரும் பதில் சொல்லலை. பகவான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார் இல்லையா, நம்ம கேட்டால் அவர் சொல்ல போகிறார் நாமதேவ் ஏந்திருந்தார். யார் வழியே இல்லை, அப்படியே தயங்கி ஏந்திருக்கிறார். நீ தான் போகணும். நானா அப்படின்னா நீ தான் போகணும். நீ 100 கோடி அபங்கம் எழுதுறேன்னு சொன்னேன் இல்லையா, ஆமாம். உன்னால் எழுத முடியுமான்னு நான் அப்போ கேட்டேன். உன் கிருப்பையால் எனக்கு அந்த வாயில் வந்துடுத்து அந்த வார்த்தை, அதை நீ நிறைவேற்றிக்கோன்னு சொன்னேன். சரின்னு உன் நாக்கில் சரஸ்வதியை உட்கார சொல்லி நீ பேசுகிறதெல்லாம் அபங்கம் ஆகட்டும்னு அனுகிரகம் பண்ணினேன். 95 கோடி எழுதின உடனேயே உனக்கு அப்போ 80 வயசு ஆகிடுத்தே. உன்னுடைய ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கிறவா, உன்னோட சிஷ்ய ஸ்தானத்தில் இருக்கிறவா எல்லாரும் எங்கிட்ட வந்துட்டா. உனக்கு கஷ்டமாக இருந்தது அங்கே இருக்க. பகவானே நான் உன் சரணத்துக்கு வந்துவிடுறேன்னு எங்கிட்ட வரம் வாங்கிட்டு பண்டரிபுரத்தில் கோவில் வாசலில் படி இருக்கிற இடத்துல பூமி பிளக்க நீ அப்படியே கோஷ்டியோடு உள்ளே இறங்கி இங்கே வந்துட்ட. பாக்கி யார் முடிப்பா? நீ தானே முடிக்கணும். ஆமாம், அதுக்காக உன்னை பூமிக்கு அனுப்புகிறேன். அதுக்கு மட்டும் இல்லை, இந்த சம்சார வாழ்க்கையில் இருந்துட்டே உயர்ந்த பக்தி எப்படி அனுஷ்டானம் பண்ணுறது, சம்சாரிக்கு சம்சாரியாக, சந்நியாசிக்கு சந்நியாசியாக, பக்தனுக்கு பக்தனாக, ஞானிக்கு ஞானியாக, கர்மயோகிக்கு கர்மயோகியாக இத்தனையும் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஜென்மா உனக்கு கொடுக்குறேன். நீ போய் ஜனங்களுக்கெல்லாம் பக்தி அனுகிரகம் பண்ணிட்டு எங்கிட்ட சேர்வாயின்னு சொன்னார். நீங்கள் சொன்னால் நான் மறுக்க முடியாது, நான் போய்த்தான் ஆகணும். ஆனால் அங்கே போய் மாயையில் மாட்டிக்காமல் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ, கவலைப்படாதே. ரித்தி சித்தி தேவதைகள்லாம் உங்க கூட வருவா, அதெல்லாம் எதுக்கு ஹிம்சை என்ன அப்படின்னார் அவர். நீ எதை நினைச்சாலும் என்ன வேணால் சாதிக்கலாம், அதெல்லாம் வேண்டாம். அது இன்னும் மனசு கீழே இறக்கி உங்களை மறக்க முடியாது பண்ணிடும். கவலைப்படாதே, உன் மனசு அதில் மாட்டிக்காது. ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுறதுக்காக அதை பயன்படுத்து. சுவாமி விவேகானந்தர் நிறைய நேரம் இருந்தபோது ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை கேட்டார், அஷ்டமா சித்திகள்லாம் அவனுக்கு கொடுக்கட்டுமாடா, நீ எதை வேணால் பண்ணலாம், அந்த சக்திகள் தரட்டுமான்னு. இது கிடைக்கிறதுனால எனக்கு பகவான் கிடைப்பாரான்னு. கிடைக்க மாட்டான், அப்போ வேண்டாம் அப்படின்னு விட்டார். அதுக்கு இல்லைடா, உலகத்தில் நீ தர்ம பிரச்சாரம் பண்ணுறது இதெல்லாம் பயன்படும்னு சொன்னார் பரமஹம்சர். ஆனால் அவருக்கு அதில் நாட்டம் இல்லை. உனக்கு இதெல்லாம் அனுகூலமாக இருக்கும், நீ பூமியில் போய் பக்தி பண்ணி என்னை அடைவாயின்னு சொன்னார். இப்போ நாமதேவர் கேட்டார், ஏன்னா அவர் பாடிட்டார் இல்லையோ, யாரெல்லாம் விட்டல நாமா சொல்கிறாலோ அந்த குடும்பத்தில் இருக்கிறவா தான் என்னுடைய தெய்வங்கள்னு சொல்லிட்டாரே, நான் எங்கே பிறக்கணும்? பக்தி இல்லாத குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பக்தி உள்ள குடும்பத்தில் பிறக்கிறேன். விஸ்வம்பரை கூப்பிட்டார். இந்த விஸ்வம்பருடைய குடும்பத்தில் தான் நீ பிறக்க போகிற. இவன் எப்பேற்பட்ட பக்தன்னு உனக்கு தெரியும். நீ பூமியில் இருந்த காலத்திலேயே இருந்தவன் தான் இவனும். இவன் எப்படி தன்னுடைய பக்தியால் பிரேமையால் என்னை கட்டி போட்டான்னு உனக்கு தெரியும். அந்த பிரேமைக்கு கட்டுப்பட்டு நானே தேகு கிராமத்துக்கு போயிட்டேன் அர்ச்சாவதார ரூபமாக. அந்த விஸ்வம்பரோட குடும்பத்தில் இப்போ சந்ததி பிராப்திக்காக பிரார்த்தனையோடு இருக்கா. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு. சிவபெருமான் அனுகிரகத்தால் என்னுடைய வரத்தினால நீ பிறக்க போகிறேன்னு சொல்ல ஜோதிஸ்வரூபமாக நாம்தேவ் மகாராஜ் கீழே இறங்குறாருங்கிறார் மகிபதி மகாராஜ்.
கனகாயி பூலோபாவுடைய தர்ம பத்னி. சத்சங்கத்தில் எப்பவுமே ஈடுபாடு உள்ளவள். வீட்டு காரியங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே அவள் வீடும், இன்றைக்கும் தேகு போனால் பார்க்கலாம், அவள் வீடும் பாண்டவன் கோவிலும் ரொம்ப கிட்டக்கே இருக்கு. அதுக்கான கிட்டக்க இருக்கிறனால எல்லாரும் கோயிலுக்கு போயிடுவாளன்னு. கோவில் வாசல்ல இருந்தால் கூட எத்தனை பேருக்கு போக முடியும் தெரியாது. பகவானோட சங்கல்பம் இல்லாமல் உள்ளே போய் அவரை பார்த்துட முடியுமா? கோவிலுக்குள்ளே போய் பார்க்கவே துப்பு இல்லாதவா உள்ளுக்குள்ளே பார்த்துட முடியுமா? இல்லையா? அதுக்கு கிருபை வேணும், அனுகிரகம் வேணும். ஒரு நாள் விடாமல் சுவாமி தரிசனம் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற ஒரு சன்னிதானத்தையாவது பார்க்கணுங்கிற எண்ணம், வீட்டில் இருக்கிற பூஜா கிரகத்தையே கோவிலாக வச்சுக்கணுங்கிற எண்ணம், ஹிருதயத்தையே கோவிலாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லையா? பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போவா, தன்னால் முடிஞ்சு சேவையெல்லாம் பண்ணுவா. இன்றைக்கும் கிராமங்களில் போனேன்னா கோவிலுக்கு போகிறது வெறுங்கையோடு போக மாட்டா. விளக்குக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு போவா, திரி எடுத்துகிட்டு போவா, கோலப்பொடி எடுத்துகிட்டு போய் கோலம் போடுவா, அரிசி சர்க்கரையெல்லாம் எடுத்துகிட்டு போய் எறும்பு புத்துக்கெல்லாம் போடுவா, கோமாதா பார்த்தானா அகத்திக்கீரை கட்டு கொடுப்பா. இதெல்லாம் சம்பிரதாயமாக இன்றைக்கி நம்ம கிராமங்களில் பார்க்க முடிகிறது. நகரத்தில் இருக்கிறவாளுக்கு எதுக்குமே நேரம் இல்லை, எதுக்குமே பணம் 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 பணம்னு அது பின்னாடியே ஓடி அதை அனுபவிக்கிறது கூட நம்ம இருக்க போகிறது இல்லையேங்கிறது கூட தெரியாமல் காணல் நீரை விரட்டின்னு போகிற மான் போல மிருகுஜலன் அது மாதிரி போயின்னு இருக்கான். இதை பார்க்குறோம் நாம். எதுக்குமே நேரம் இல்லை, பூஜை பண்ண நேரம் இல்லை, சஞ்சாதனம் பண்ண நேரம் இல்லை. சத்சங்கத்துக்கு பார்க்கலாம், ஒரு வாரம் போட்டிருக்கேன் இல்லைங்க, என்றைக்காவது ஒரு நாளுக்கு வரத்துக்கு பார்க்குறேங்கிறா. நமக்கு வரம் கொடுக்குறாப்புல. வந்தால் எனக்கு லாபமா உங்களுக்கு லாபமா? தகவல் அனுப்புறது எதுக்கு? எல்லாரும் கலந்துக்கணும், இன்னும் 10 பேருக்கு அது போய் சேரணுங்கிறதுக்கு தானே. அந்த அருமை யாருக்கு தெரிகிறது? அங்கே ஹரிகீர்த்தன் நடந்து கொண்டே இருக்கும். யாராவது சாதுக்கள் வருவா, பாடுவா, பிரவச்சனம் பண்ணுவா, அதெல்லாம் விடாமல் கேட்பாள் கனகாய். பத்தி ஆகாரம் சாப்பிட்றது குழந்தைக்காக, அதுக்கு சரீர போஷாக்குக்கு. உள்ளுக்குற இருக்கிற குழந்தைக்கு வெளியில் நடக்கிற எல்லாம் கேட்குமே. எத்தனை பிரமாணங்கள் இருக்குது, நீ விஞ்ஞானமும் ஒத்துக்கிறது, மகாபாரதமும் சொல்லியிருக்க, பிரகலாத சரித்திரத்துலேயும் இருக்குது. வெளியில் நடக்கிற சப்தங்கள்லாம் குழந்தைக்கு கேட்கும். அப்படிங்கிறத சதா சத்சங்கத்தில் ஈடுபட்டு அந்த குழந்தைக்கு தெய்வீக போஷாக்கும் கொடுக்கணும். சாப்பாடு மட்டும் கொடுத்து பிரயோஜனம் இல்லையே. அப்படி சத்சங்கத்தில் உட்காந்து நாமதேவரோட அபங்கம் ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அது ரொம்ப விரும்பி கேட்பாள். மகிபதி மகாராஜ் சொல்கிறார், 9 மாதங்கிறது சாதாரண பொம்மநாட்டிகளுக்கு இருக்கிறாப்புல 9 மாதம் கர்ப்பவாசங்கிறது இல்லாமல் அந்த 9 மாதம் கனகாயியுடைய நவவித பக்தின்னுட்டார். நவவித பக்தியே அந்த 9 மாதமாக அனுஷ்டானம் பண்ணிட்டா அவள். நல்லதை ஆசையாக கேட்கறது ஸ்ரவணம், கேட்கறத நன்னா வாய் விட்டு பாடுறது கீர்த்தனம். வாய் பாடின்னு இருக்கிறது மனசு எதையோ நினைக்காமல் பகவானை சிந்தனை பண்ணிட்டு விஷ்ணு ஸ்மரணம் இல்லையா? பாத சேவனம், பகவானுடைய திருவடியாக இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு சாதுக்களுக்கு சேவை பண்ணுறது, பகவானை அர்ச்சனை பண்ணுறது, வந்தனம் பண்ணுறது, எல்லா இடத்தையும் பகவான் இருக்கான்கிற எண்ணத்தோடு எப்பவும் வந்தனீய புத்தியோடு இருக்கிறது. பகவானுக்கு அடிமை தொழிலாக அவருக்கு நான் வேலைக்காரன், நான் வேலைக்காரிங்கிற எண்ணத்தோட பகவானுக்கு சேவை பண்ணுறது, பகவானோட கருணையால் அவர்கிட்ட தோழமை பாவம் சக்கிய பாவம் உண்டாருது, அவரோட கலந்து போயிடுறதுங்கிற சக்கியம் ஆத்ம நிவேதனம்னு முடிகிறது இல்லையா? இந்த நவவித பக்தி அந்த 9 மாதம் அவள் இருந்த அந்த தாய்மைங்கிற அந்த பேரு காலம் நவவித பக்தியை உருவெடுத்தது மாதிரி ஒரு குழந்தை உள்ளே இருக்குங்கிறார் மகிபதி மகாராஜ். சில பேர் கடைசியில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிற மட்டுக்கும் வேலை செய்வா. ஏன்னா வேலை செஞ்சால் உடம்புக்கு ஆரோக்கியம் சுகப்பிரசவம் ஆகுங்கிறது அப்படி ஒரு வழக்கம் இருந்தது இல்லையா? இப்போ உடம்பையும் அசைக்க மாட்டேங்கிற, உட்காந்த இடத்துலையே பட்டனை தட்டினாலே எல்லா காரியம் ஆகிடுறதுன்னு அதுக்கேற்ற அளவுக்கு சரீரத்தில் சிரமம் ஏற்பட்டு போயிடுறது. கோவிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணாதவாழ டாக்டரை போய் பார்க்குற நாயோட சுற்றுங்கிறான், வாக்கிங் போயிட்டு வாங்குறான். இதை பண்ணினா அது வராது இல்லையா? துளசியும் வில்வமும் பிரசாதமாக சாப்பிட்டா மெடிசன் சாப்பிட வேண்டாம். ஔஷதம் உண்டேனாகிலும் கிருஷ்ணா ஔஷதம் நின்றே கீர்த்தனம்னு ஒரு பாட்டு உண்டு தப்போவனத்தில். பகவன் நாமாவை சதா சொல்கிறவாளுக்கு மனசில் கவலையே கிடையாது. நிர்விச்சாரமாக இருக்கிறவாளுக்கு வியாதி எங்கேருந்து வரும்? கவலை தானே வியாதிக்கு காரணம். நிற மாசமானாலும் ஒரு நாள் சத்சங்கத்தை விடமாட்டாளாம். அங்கே போய் ஹரிகீர்த்தன் கேட்பாளாம்.
विठ्ठलासी पाहे विठ्ठलासी ध्याये विठ्ठलासी पाहे विठ्ठलासी ध्याये विठ्ठलासी गाये सर्वकाळ विठ्ठलासी गाये सर्वकाळ विठ्ठल हा वृत्ती विठ्ठल जपणे वृत्ती विठ्ठल जपणे चित्त वित्त मने सर्व काळ चित्त वित्त मने सर्व काळ विठ्ठलासी गाये सर्व काळ विठ्ठलासी गाये विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल பகவானை பார்த்துக்கோ கண்ணால கண் நிறைஞ்ச ஒரு ரூபத்தை பாரு பார்த்துட்டு அப்படியே உள்ள வாங்கிக்கோ விட்டலாசி பா சும்மா பார்க்குறப்பா அது மாதிரி பார்க்கக்கூடாது அப்படியே கண்ணால கண்ணுங்கிற கேமராவால் ஃபோட்டோ எடுக்கிறா அப்புறம் உள் வாங்கிக்கணும் இல்லையா ஹிருதயி பிம்பளா பாண்டுரங்க நரகரிசவனார் சொன்னார் அது மாதிரி விட்டலாசி பாஹி சுவாமி தரிசனத்துக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து எப்படி இருக்கேள் அப்படின்னு கேட்டால் அவளோட சோக கதையை சொல்கிறதுக்காக அதை கேட்கதான் உட்காந்துருக்கோம் நம்ம விட்டலாசி தியாயே விட்டலாசி காயே சர்வ கால பகவானை கண்ணால பார்த்து மனசுல நினைச்சுக்கிண்டு ஆனந்தமா அவர் நாமாவை சொல்லு மனசுல எழக்கூடிய ஒரு எண்ணமும் விட்டல் விட்டல் விட்டல்னு இருக்கட்டும் வேற சிந்தனை வேண்டாம் எண்ணம் அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் உண்டாமோன்னு தபோவன பாட்டு அது மாதிரி விட்டல ஹா விருத்தி விட்டல ஜபணே சித்த வித்தமனே சர்வ கால ஒரு எண்ணமும் பாண்டுரங்கன் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் சித்தத்துல பாண்டுரங்கனும் அவன் நாமமே நிறைஞ்சிருக்கட்டும் நம்ம சம்பாதிக்க வேண்டிய சொத்து பகவன் நாமாங்கிற எண்ணம் இருக்கட்டும் உள்ளும் புறமும் எங்கும் பாண்டுரங்கனையே அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும் சபாஹ்ய விட்டல தாட்டே கனவட்ட दश दिशा पाट विठ्ठलची உள்ளும் புறமும் எங்கும் பாண்டுரங்கனையே தரிசனம் பண்ணி அவனையே தியானம் பண்ணி அவன் கருணையே நினைச்சு அப்பா உன் கருணையால இன்னைக்கு சாப்பிட்டேன் உன் கருணையால நல்ல வஸ்திரம் உடுத்திட்டு இருக்கேன் உன் கருணையால 4 நல்ல மனுஷால பார்க்க கிடைச்சது அவாட்ட உன்னை பத்தி பேச கிடைச்சது உன் கருணையால உன்னுடைய கோவிலுக்கு வர கிடைச்சது உன்னுடைய சாதுக்களுக்கு சேவை பண்ண கிடைச்சது இன்னைக்கு நாள் நல்ல விதமா போச்சு பாண்டுரங்கா உன் கருணை அப்படின்னு ஒன்னொன்னுத்தையும் அவரையே நினைச்சுண்டு பார்க்கும் திசைகள்லாம் பாண்டுரங்கன் காட்சி கிடைக்கிற அளவுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு ஆகாசம் பூமியின் 10 திசையும் दश दिशा अपाट विठ्ठलची எப்படி பஜனை பண்ணணும்னு சொல்லித்தர ஏதோ நாமாவளி சொன்னோம் பொழுது போல சொல்லிட்டு வந்தோன்னு இருக்கக்கூடாது உள் வாங்கிக்கோ நீ கரைஞ்சி போயிடு அதில் அந்த நாமாவில் அந்த சுவாமிகிட்ட நீ கரைஞ்சி போயிடு நாமாமணே துமி विठ्ठल होऊन अभंग भजन करीत सा நாமதேவ் பாடின்னு இருக்கேன் பாடின்னு இருக்கிற நாமதேவ் இல்லாமல் போய் விட்டல் மட்டும் இருக்கிற மாதிரி ஆகணும் அதான் பஜனை விட்டார் நீ கரைஞ்சி போயிடணும் சாமியோட பாலில் போட்ட சக்கரை அதுக்கப்புறம் அந்த ரூபத்தை பார்க்க முடியாது மதுரமா உள்ள பரவிடும் இல்லையா அது மாதிரி பாண்டுரங்கனோட கலந்து போற பஜனை பண்ணுங்கிறார் நாமமணே துமி விட்டல ஹோவுன अभंग भजन करीत सा विठ्ठलासी पाहे विठ्ठलासी ध्याये विठ्ठलासी पाहे विठ्ठलासी ध्याये विठ्ठलासी गाये सर्व काळ विठ्ठलासी गाये सर्व काळ
विठ्ठल 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 तुम्ही विठ्ठल होऊन अभंग भजन करीत பஜனை முடிஞ்சு ஒருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு வம்பு பேசுறதுக்கு நீ இருக்கப்படாதுன்னு விட்டார். நீ காணாத போயிடணும், விட்டலோட கரைஞ்சு போயிடு, அதுதான் பஜனை. அந்த மாதிரி பஜனை பண்ற பாகவதாலாம் தரிசனம் பண்ற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாவம் எப்போ வரப்போறதோ தெரியல.